Hi students, welcome to BIMI Max 10th Standard Max 3rd Chapter Exercise 3.12 third sum பார்க்கலாம். A bus covers a distance of 90 km at a uniform speed. ஒரு பஸ் வந்து 90 km டிஸ்டன்ஸை வந்து ஒரே ஸ்பீடில் போகுது. Had the speed been 15 km per hour more, it would have taken 30 minutes less for the journey. இப்போ அது வந்து 15 கிலோமீட்டர் ஸ்பீடு அதிகமாக போச்சுன்னா 30 மினிட்ஸ் அந்த ட்ராவல் பண்ணுற டைம் வந்து 30 மினிட்ஸ் கம்மியாகுது. ஃபைண்ட் த ஒரிஜினல் ஸ்பீட் ஆஃப் த பஸ். அப்போ பஸ்ஸோட ஸ்பீட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ ஸ்பீட் ஆஃப் த பஸ் வந்து எக்ஸ் கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட் வந்து நம்மளுக்கு கொடுக்கல. இப்போ டைம் டேக்கன் டு 90 கிலோமீட்டர்னால் 90/x. ஏன்னா நம்ம ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து டிஸ்டன்ஸ் பை டைம். இப்போ டிஸ்டன்ஸ் வந்து 90 கிலோமீட்டர் by x, 90 km by x hours. அப்போ இன்க்ரீஸ்டு ஸ்பீட் வந்து 15 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் வந்து ஸ்பீட் வந்து அதிகமாகுது. அப்போ டைம் வந்து என்னாகும் 90 இங்கே எக்ஸ் கூட மறுபடியும் ஒரு 15 ஆட் ஆகும். அப்போ நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த 90/x மைனஸ் 90/x + 5 வந்து ½ அன் ஹவர் கம்மியாகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 30 மினிட்ஸ்னால் ½ அன் ஹவர். அப்போ இதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கிறோம். அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 15 தான் எல்சிஎம். அப்போ இதையே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 15 × 90 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 90. அப்போ 90 × எக்ஸ் வந்து 90x ப்ளஸ் இங்கே 15 × 90 வந்து 1350 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 90 வந்து 90x ஈக்குவல் டு இங்கே 30 மினிட்ஸுங்கிறது 1/2 ½ அன் ஹவர் 1/2ன்னு எழுதிக்கிறோம். டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 15. இப்போ 90x மைனஸ் 90x கேன்சல் ஆயிரும். அப்போ 1350x இருக்கு. 1350 டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 15 ஈக்குவல் டு 1/2. இப்போ இதை வந்து இங்கே 2 இந்த சைடு மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இதையே இந்த சைடு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 2 × 1350 ஈக்குவல் டு இங்கே 1 இதை மல்டிப்ளை பண்ணால் இதே தான் வரும் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 15. அப்போ 2000 இது வந்து ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 2700 ஈக்குவல் டு உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 15 × எக்ஸ் 15x. அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 15x மைனஸ் 2700 ஈக்குவல் டு 0. இப்போ இதுக்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். இப்போ இதுவும் பெரிய நம்பராக இருக்குது. அப்போ இதுக்கு நம்ம ஃபேக்டர் கண்டுபிடிச்சோன்னா இங்கே டிவிஷன் போட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இங்கே 2700 போடுறோம். 2 டேபிளில் போட்டோம்னா 1 2 is 2 3 2s are 6 5 2s are 10 0. மறுபடியும் 2 டேபிளில் போட்டோம்னா 6 2s are 12 ரிமைண்டர் 1 6 2s are 12 ரிமைண்டர் 1 7 2s are 14 ரிமைண்டர் 1. இப்போ 5 2s are 10. இப்போ 5ல் முடிஞ்சிருக்கனால மறுபடியும் 5th டேபிளில் டிவைட் பண்ணணும். 5th டேபிளில் பண்ணோம்னா 1 5 is 5 ரிமைண்டர் 1 17 ஆகும். இப்போ 3 5s are 15 ரிமைண்டர் 2 25னா 5 5s are 25. மறுபடியும் இங்கே 5ல் முடிஞ்சிருக்கனால திரும்பியும் 5லேயே போடுறோம். அப்போ 2 5s are 10 ரிமைண்டர் 3 35னா 7 5s are 35. இப்போ 27 வந்து இது ஆட் நம்பர். அப்போ 3rd டேபிளில் போடுறோம். 3rd டேபிளில் போட்டோம்னா 9 3s are 27. திருப்பியும் இது 3ஆல் டிவைட் பண்ணோம்னா 3 3s are 9. இப்போ இங்கே ப்ரைம் ஃபேக்டர் வந்துச்சு. இதோட வேணால் நிறுத்திக்கலாம். நம்ம 1 வர வரைக்கும் வேணும். மறுபடியும் இந்த 3ஆலே டிவைட் பண்ணோம்னா 1 டைம்ஸ் வந்துச்சு. இப்போ நம்மளுக்கு 2 பேர் வேணும். 2 பேர் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு மைனஸ் 2700ன்னு வரணும். மைனஸ் பண்ணோம் ஆட் பண்ணால் நமக்கு 15 வரணும். மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 2700 வரணும். ஆட் பண்ணோம்னா 15ன்னு வரணும். அப்போ நம்ம இதை வந்து இதில் வந்து இங்கே 2 2s are 4 4 5s are 20. இந்த 20யோட இன்னொரு 3 மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 16 வந்துடும். 16 இங்கே இந்த பேர் எடுத்தோம்னா 3 3s are 9 9 5s are 45. இப்போ இந்த 2 பேரையும் எடுத்தோம்னா தான் நம்மளுக்கு இங்கே 16 வரும். இங்கே மைனஸ் இதுக்கு மைனஸ் கொடுத்தோம்னா 60ல் 45 போச்சுன்னா 15 வரும். மல்டிப்ளை பண்ணோம்னா 2700ன்னு வரும். அப்போ 16 ஒரு ஃபேக்டர் மைனஸ் 45 ஒரு ஃபேக்டர். இப்போ மல்டிப்ளை பண்ணால் இந்த நம்பர் வந்துடும். ஆட் பண்ணோம்னா 15 வந்துடும். அப்போ இங்கே டிவைடட் பை 1
அப்போ இங்கே எக்ஸ் ப்ளஸ் 16 ஒரு ஃபேக்டர், இங்கே எக்ஸ் மைனஸ் 45ன்னு ஒரு ஃபேக்டர். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 45 அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 16 இந்த சேர்ந்துன்னா மைனஸ் 60. அப்போ இது வந்து நெகட்டிவ் வேல்யூ நம்மளுக்கு வராது. ஸோ ஸ்பீட் ஆஃப் த பஸ் வந்து 45 km/h. அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை.